அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அபாயத்தில் உள்ள 35 பாடசாலைகள் அமைச்சர் அதிர்ச்சி தகவல். பெருந்தோட்ட பகுதியில் 35 பாடசாலைகள் அனர்த்த அபாயத்தில் உள்ளதாக தெரிய வந்துள்ளதாகவும், எதிர்காலத்தில் அந்த பாடசாலைகளை கண்டறிந்து விரைவில் தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சில் மலையாள தமிழ் சமூகத்தினருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். பேரிடர் பாதிப்புக்குள்ளாகும் அந்த பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் மழைக்காலத்தில் பாதுகாப்பான இடங்களுக்கு கற்க அழைக்கப்படுவார்கள் என்றும், மழை முடிந்ததும் அந்த பாடசாலைகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் பேரிடர் ஏற்படக்கூடிய மற்றும் பாதுகாப்பான பகுதிகளை அடையாளம் காணவும், இந்த பாடசாலைகளை பொருத்தமான இடங்களில் அமைப்பதற்கான இடத்தை விரைவாக கண்டறியவும், அதன் மூலம் மாணவர்கள் நல்ல கல்வியை பெறுவதற்கும் அவர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் தேவையான சூழலை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். மலையக தமிழ் பகுதியை சேர்ந்த ஒரு சிவில் சமூக ஆர்வலர் தோட்ட பகுதியில் உள்ள 864 பாடசாலைகளில் 153 பாடசாலைகளுக்கு மட்டுமே நில உரிமைகள் உள்ளன என்பதை வெளிப்படுத்தினார். அப்போது பாடசாலைகளின் நில உரிமை பிரச்சினை தோட்ட பாடசாலைகளுக்கு மட்டுமல்ல, மொத்தம் ஆயிரக்கணக்கான பாடசாலைகளுக்கும் இந்த நில உரிமை பிரச்சினை இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அந்த பாடசாலைகள் அனைத்திற்கும் காடி உரிமையை வழங்கும் திட்டம் குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் எதிர்காலத்தில் அந்த பிரச்சினையை தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் கடற்தொழில், நீர்வாழ் உயிரின மற்றும் கடல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப், அமைச்சர் செயலாளர் பிரபாஸ் சந்திரகீர்த்தி ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.